கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்டு பெறலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவில் நீதிபதி மேலும் என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? முழு விவரம் சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூன் 23 நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்ட நிலையில அந்த கட்சியினுடைய தலைமை தொடர்பான புதிய முடிவுகள் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அப்போதைய பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இதையடுத்து உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டு இரு நீதிபதிகள் அமர்வு 22ஆம் தேதி, அதாவது ஜூன் 22ஆம் தேதி இரவு முழுவதும் இந்த வழக்கை விசாரித்து 23ஆம் தேதி அதிகாலை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரால் தனித்தனியாக கையெழுத்திடப்பட்டு இயற்றப்பட்ட இறுதி செய்யப்பட்ட அந்த 23 தீர்மானங்களை மட்டுமே பொதுக்குழுவில் வைத்து அவற்றின் மீது முடிவெடுக்கலாம் என்றும் மற்ற விவகாரங்கள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொள்ளலாம், ஆனால் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பிக்கின்றது. இதையடுத்து அன்றைய தினம் கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ஜூன் 23ஆம் தேதி பொதுக்குழுவுக்கு எதிராக சண்முகம் தாக்கல் செய்த பிரதான வழக்கானது நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜூன் 23க்கு பிறகு ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜூன் 23ஆம் தேதி பொதுக்குழுவை எதிர்த்த இந்த மனு காலாவதியாகிவிட்டது என்று கூறி சண்முகத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.